தங்கம் பாடி பில்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தங்கம் பாடி பில்டிங் அருமையாக இருக்குது. பாடி கட்டுறதுல நம்ம பார்த்த வரைக்கும் சூப்பர். சூப்பர் பாடி கட்டி சூப்பர். சூப்பர் முதலாளி. தேங்க்யூ. நன்றி. வாடாமா டாடாவா. சரி. சரிங்க. எப்படி முதலாளி இருக்கு நம்ம வேலை? நல்லா இருக்கு. வேற ஏதாவது குறைகள் நிறைகள்? நிறைகள்லாம் இல்லை. அண்ணன் டைம் கொடுத்தா போதும். வேலை நீட்டாக கொடுப்பாரு, அவ்வளோதான். ஒரு நாள் முன்ன போனாலும் வேலை நீட்டாக இருக்கும். சரி முதலாளி. வேலை தெளிவாக இருக்கும். சரி முதலாளி. இடத்த விட விட நம்ம இடத்துல வேலை தெளிவாக இருக்கும். பாடி நல்லா இருக்கும். 10 வருஷம் பாடி அப்படியே கிடக்கும். ஆனால் டைம் கொடுக்கணும், அது ஒரு விஷயம் தான். நன்றி. சரிங்க முதலாளி. நீங்கள் எங்கேருந்து வரீங்க முதலாளி? நான் பொள்ளாச்சியிலேருந்து வரீங்க. யூடியூப்ல தான் வரீங்க. யூடியூப் பார்த்தோம். மற்ற உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு பழக்கமோ ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவுமே கிடையாது. சரிங்க முதலாளி. தங்கச்சி சொல்கிறா எப்படா இருக்குது வேலை நம்ம வண்டி? நல்லா இருக்குண்ணா, ரொம்ப அருமையாக இருக்குது. கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறீங்க. சரிங்கம்மா. சூப்பராக இருக்குது. அவ்வளோதான்டா. நீங்கள் வந்ததுக்கு ப்ரோஜனம் இருக்குது. மதுரைக்கு வந்ததுக்கு பிரயோஜனம் இருக்குது. சரிங்க சரிங்க மாதிரி. வேறு தங்கம்பாடி பில்டிங்கை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க மாதிரி? வேலை நீட்டாக இருக்கும். வருஷமாக பண்ணுறாங்க. நல்ல பேர் இருக்குது. சரிங்க மாதிரி. சரிங்க மாதிரி. தேங்க்யூ மாதிரி. ஓகே மாதிரி. சரி. வேறு ஏதாவது சுப்ரோவை பற்றி பேசுகிறீங்களா? சுப்ரோவை பற்றி பேசுறதுன்னு இல்லை. இல்லை, நீங்கள் எத்தனையோ வண்டி இருக்குது. ஆனால் ஏன் சுப்ரோவை சாய்ஸ் பண்ணி எடுத்தீங்க? சுப்ரோ எடுத்ததுக்கு என்ன காரணம்னா, டாடா ஏசிக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா சுப்ரோ தான். அதாவது இது தாண்டி போனால் V30க்கு போயிடும். V30 போயிடும். சுப்ரோ வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால், இது எங்கிட்ட இன்னொரு வண்டி இருக்குது, அது 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இன்ன வரைக்கும் இன்ஜின் பிரிக்கல. இன்ஜின் அப்படியே வச்சிருக்கிறோம். இன்ஜின் அப்படியே இருக்குது. 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்ன வரைக்கும் ஓனிஸ் வண்டி தான் ஓட்டுறோம். வெளியே வாடகை ஓட்டுறது இல்லை. ஆனால் இதில் 2.5 டன் போட்டாலும் வண்டி அசராமல் போகும். பிக்கப்புக்கு நேராக போகும். ஆனால் மைலேஜும் நல்ல மைலேஜ் கிடைக்கும். 20 கிடைக்கும். சரிங்க. டாடா ஏசி எடுக்கிறதுக்கு இந்த வண்டி எடுக்கலாம். ஆனால் என்னன்னா, மெக்கானிக் பக்கத்தில் தெரிஞ்ச மெக்கானிக் இருக்கணும். இந்த வண்டியை பற்றி தெரிஞ்ச மெக்கானிக் இருக்கணும். கரெக்ட். ஓகே மாதிரி. சூப்பர் மாதிரி. நான் அப்படியே நம்ம வண்டியை காமிச்சிக்கிறேன். ஏன்னா எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போனேன்னு கேட்பாங்க, என்னப்பா வண்டியை ஃபோட்டோ எடுத்தீங்களா, வண்டிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க. சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நில்லுங்க. தேங்க்யூமா. சரி.